காங்கயம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு சென்டிமெண்ட் தமிழக அரசியல்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா, காங்கயம் சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெறாரோ அந்த கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா. இந்த சென்டிமெண்ட்டை ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் நம்பினாங்களா? இந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு கை கொடுத்ததா அப்படின்னு பார்க்கலாமா? காங்கயம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க விவசாயம் தான் ஒரு பிரதானமாக இருக்கு. இங்க தொழிலாளர்கள், வணிகர்கள், விவசாயிகள் அப்படின்னு கணிசமானோர் வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலக பிரசித்தி பெற்ற காங்கேயம் காளைகள் இங்கதான் வளர்க்கப்படுது. 1952, 1957, 1962, 67 இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு 1971ல திமுக வெற்றி பெறுது. 1977, 1980, 1984, 1989 இந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. 89 பொறுத்தவரை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜ அணி ஜே அணி அப்படின்னு இரண்டாக பிரிந்து நின்ற போது 1989 இந்த தேர்தலை பொறுத்தவரை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜ அணி ஜே அணி அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக நின்றிருந்த போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த காங்கயம் தொகுதியில தான் நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க. 1991 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பர்கூர் தொகுதியில போட்டியிட்டாங்க. மூத்த நிர்வாகிகள்லாம் காங்கயம் தொகுதி இந்த சென்டிமெண்ட்டை சொன்ன பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காங்கையிலையும் போட்டியிட்டாங்க. இப்படி இரண்டு தொகுதியில 91ல போட்டியிட்ட ஜெயலலிதா இரண்டு தொகுதியிலுமே வெற்றி பெறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1991ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட 234 தொகுதியில 223 தொகுதியை கைப்பற்றியிருந்தாங்க. சரி, ஏதாவது ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாகத்தான் இருக்க முடியும். அதனால இன்னொரு தொகுதியினுடைய சட்டமன்ற பதவியை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ராஜினாமா செய்யணும். அதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்கூர் தொகுதியை தன் பக்கம் வச்சுக்கிட்டு காங்கயம் தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, காங்கயம் தொகுதியில மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அங்க அதிமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா அது அதிமுகவின் கோட்டையாக இருக்கு அப்படின்றதுனாலதான் காங்கயம் தொகுதியை ராஜினாமா செய்திருந்தாங்க ஜெயலலிதா. அதே போல காங்கேயமுக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆர்.எம். வீரப்பன் அவர்களை வேட்பாளராக நிறுத்துறாங்க. அதிமுகவின் சார்பாக ஆர்.எம். வீரப்பன் அவர்களும் அமோகமாக வெற்றி பெறாரு. இப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை முதல்வராக்கியது காங்கேயம் தொகுதி.